புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். 17வது மக்களவை முடிந்து 18வது மக்களவையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் காலத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் நாள் இன்று. இந்த நாள் முடிவதற்கு இன்னும் அரை மணி நேரமே இருக்கிறது. இந்த நாளில் மக்கள் தவறாமல் தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் செய்திருந்தது. இந்நிலையில் இன்னும் 30 நிமிடங்களே இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய தேர்தல் தொடர்பான பல்வேறு செய்திகளையும் காலை 6 மணியிலிருந்து புதிய தலைமுறை நொடிக்கு நொடி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரியான தொகுதிகளில் என்னென்ன மாதிரியான வாக்குப்பதிவு இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வணக்கம். வணக்கம். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள், நிறைய தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பேசணும். ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய தொகுதியாக தற்பொழுது சென்னை இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு. கடந்த 2019 வாக்குப்பதிவு சதவிகிதம் எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு? இந்த 3 நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 48 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறைவாக பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையை பொறுத்தவரை 13 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை, குறிப்பாக 1000 விளக்கு, துறைமுகம், அண்ணா நகர் உள்ளிட்ட முழுக்க நகர் பகுதிகளை கொண்ட பகுதியில் தான் தமிழ்நாட்டிலே குறைவா வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அடுத்ததா எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சவுத், அதில் வந்து மொத்தம் 20 லட்சம் வாக்காளர்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 44% அளவுக்கு தான் வந்து போலாயிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா வட சென்னை 3வது குறைவாக பதிவான தொகுதியாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் வரை இதுவரை சொந்த ஊர்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக போயிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அரசு விடுமுறை கொடுத்திருந்தாலும் கூட இந்த 3 தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு என்பது குறைவாக இருக்கிறது. கடந்த 2019 தமிழ்நாட்டிலே குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதி சென்னை தென் சென்னை பகுதியாக இருக்கிறது. அப்போயும் தருமபுரி தான் ஃபர்ஸ்ட்ல வந்தாங்க. இந்த முறை அதிக கிராமங்களை கொண்ட தருமபுரியும் தற்போது முதலிடத்தில் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 5:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த அடுத்த அப்டேட் வந்து கொடுக்க போறாரு. தொடர்ச்சியாக அரசாங்கமும் குறிப்பாக பல்வேறு அமைப்புகளும் இந்த 100% வாக்குப்பதிவுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்திருந்தாலும் கூட இந்த வாக்குப்பதிவு என்பது குறைவாக இருப்பது. ஆனால் பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, ஒரு வெயில் காரணமா ஒருவேளை வராமல் இருக்காங்களோ, நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம், ஒரு 5 மணிக்கு மேல வெயில் குறைஞ்சா அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கார்த்திகா, பொதுவா ரமேஷ், கிராமப்புறங்களை காட்டிலும் நகர்ப்புறங்கள்ல இந்த வாக்கு செலுத்துறதுல ஒரு மந்த நிலை காணப்படுது. ஆனா கிராமப்புறங்கள்ல மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க வாக்கு செலுத்துறதுக்கு. நகர்ப்புறங்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தா கூட பஸ் பிடிச்சு ஊருக்கு போய் நான் ஓட்டு போட போறேன்றதுக்காக தங்களுடைய சொந்த காசு செலவு பண்ணி ஊருக்கு போன மக்கள் எல்லாம் நேத்து நம்ம நியூஸ்ல நிறைய பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் ஏன் நகரத்து மக்கள்கிட்ட இல்ல? நிச்சயமாக நீங்க சொன்ன போனா தென் சென்னையில இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் தான் தமிழகத்திலே அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கு. அது வந்து தென் சென்னைக்குள்ள வருது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த பகுதியிலையும் வந்து ஓட்டு வந்து குறைவாக தான் பதிவாயிட்டு இருக்கு. அங்கே வந்து நிறைய பூத் எல்லாம் கூட ஏற்படுத்தியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேருக்கு ஒரு பூத், 2 கிலோமீட்டர் ரேடியஸில் நீங்கள் நிச்சயமாக போய் ஓட்டு போடலாம். நிறைய முதியவர்களுக்கான பல்வேறு வாய்ப்புகள், ஏன்னா அனைத்து வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட குறைவாக தான் பதிவு. அதே போல இந்த தென் சென்னையை பொறுத்தவரை தியாகராய நகர், வேளச்சேரி, மயிலாப்பூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியெல்லாம் நடக்கிறது. அங்கேயும் குறைவாக தான் இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக டீடைல்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது தெரிய வருது. இன்னமும் வந்து குறைஞ்சு போயில, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நீங்க 6 மணிக்கு போயிட்டா கூட நீண்ட கியூ இருந்தா அங்க ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சுட்டு நீங்க 7 மணி ஆனாலும் ஓட்டு போடலாம். அதற்கான வாய்ப்புகளும் கடைசி வாக்காளர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பையும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. அதை நிச்சயமாக வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும்னு நம்ம புதிய தலைமுறை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா ரமேஷ், இது எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு வாக்கு செலுத்துவதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு வாக்காளரும் தெரிஞ்சுக்காம இந்த விஷயத்தை அவங்க பண்ணவே முடியாது. அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் நம்ம சொல்லலாம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா ஓட்டு போடுறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நிச்சயமா நீங்க சொன்னீங்க. ஒரு தென் சென்னையில 54% தான் ஓட்டு பதிவாகுது, மீதி 44% ஓட்டு போடலன்னா இந்த 44%க்கும் பிடிக்காத ஒருத்தரே கூட வந்து வேட்பாளராக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து உண்மையான பிரதிநிதி கிடைக்க போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே அனைவரும் வந்தாங்க, அவங்களுடைய உண்மையான பிரதிநிதி யாரு அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது பல்வேறு, ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டாண்ட்லாம் கூட வச்சிருந்தாங்க. அங்க வந்து நிறைய ஒரு அவங்களுக்கு கியூரியாசிட்டி ஏற்படுத்திருக்கா, நீங்க ஓட்டு போட்டு நீங்க அந்த செல்ஃபி ஸ்டாண்ட்ல இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷனும் பண்ணியிருந்தாங்க. மக்களை என்கரேஜ்
பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் பண்ணாங்க. ஈவன் நம்மளுமே கூட 40 தொகுதிகளுக்கும் போய் போடுங்கம்மா ஓட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும். அப்படி இருந்துமே கூட மக்கள்கிட்ட இந்த வாக்களிக்கிறதுக்கான ஒரு எந்து வந்து இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். வாக்களிக்க அவங்க வந்து மறுக்கிறதுக்கான காரணங்களா என்னென்ன சொல்றாங்க? ஏன்னா நிறைய மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொன்ன காரணம் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற சில விஷயங்கள் சொன்னாங்க. எதுக்கு அந்த ஒரு நாள் வந்து நாங்க போய் எந்திரிச்சு போய் ஓட்டு போடணும், அதனால எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கடந்த கால வரலாறுல இருந்து நம்ம என்ன சில விஷயங்கள் எடுத்து சொல்லலாம்? நிச்சயமாக பார்க்கும்போது இந்த 3 நாள் தொடர் விடுமுறை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றதால நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற தகவல்களும் முதல் கட்டமாக வந்து போலீஸ் ரிப்போர்ட், ஐஎஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, உளவுத்துறை ரிப்போர்ட்டில் வந்து கிடைச்சுன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊருக்கு வெக்கேஷன்லாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான, ஏன்னா பள்ளி கல்லூரிலாம் விடுமுறை விட்டதுனால நிறைய வெயில் அடிக்கிறதுனால நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவில் ஓட்டு போடுறாங்க. அதே போல் இடைவேளை விட்டு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தெருவில் 10-15 வீடு தான் இருக்கும், ஆனால் பெரிய லக்ஸுரி வீடு இருக்கும். அந்த பகுதியில இருந்து வாக்கு செலுத்துறது வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்களும் வந்திருக்கு. நம்ம முழுமையான தகவல் இன்று மாலை 7 மணிக்கு மேல கிடைக்கும் போது நம்ம டேட்டா வச்சு சொல்லிடலாம். இந்த ஏரியாவில் அசம்பிளி வைஸ் வந்துடும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் வாக்கு கம்மியா இருக்கு, இந்த இடத்துல வந்து மக்கள் ஆர்வமா போட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தர்மபுரி, சேலம் போன்ற பகுதியில் மக்கள் ஆர்வமா வந்து போல் போயிடும். இது வந்து 80% வேற அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வந்து மக்கள் அரசியல் கட்சியில வியப்பா பாக்குறாங்க. என்ன மக்கள் வந்து மக்கள் ஓட்டு போட்டே இருக்காங்க, ஒருவேளை நம்மளுக்கு எதிராக வந்து மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பகுதியிலாக சேலம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள் இருக்கு. இந்த பகுதியில் வந்து வேட்பாளர் வந்து நம்ம வந்து மார்ஜினில் தான் வின் பண்ணுவோமா, ரொம்ப கிட்ட வந்துருமா, நம்மளுக்கு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. கார்த்திகா, ரமேஷ், இந்த ஓட்டு போடுறதுடைய அவசியத்தை நம்ம சொல்லும் போது இன்னொரு ஃபேக்டர் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது முதல் முறை வாக்காளர்கள் இந்த தடவை எலெக்ஷன்ல ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த ஓட்டு போடுறதுக்கான ஆர்வம் எப்படி இருக்கு? நிச்சயமாக நிறைய ஆர்வம் இருந்தது பார்க்க முடியுது. மற்றொரு குறை, நிறைய பேருக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்ற ஒரு புகார் இருக்கிறது. இப்போ நடிகர் ஆக்டர் சூர்யாவுடைய ஓட்டு இல்லை, நிறைய ஜேர்னலிஸ்ட் கூட ட்விட்டரில் போட்டிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கான ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எலெக்ஷன் கமிஷனில் கேட்டால் நாங்கள் உங்களுக்கு கடைசி நேரம் வரலும் வாய்ப்பு கொடுத்தோம், பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி வரை வரலும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம், நீங்கள் அதை பயன்படுத்திக்கல, நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணியிருந்துருக்கலாம், மற்ற விஷயங்களை நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நாங்கள் டிராஃப்ட் வச்சுருந்தோம், வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துருந்துருக்கலாம், அதெல்லாம் பார்க்காம கடைசி நாளில் வந்து எங்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றத பார்க்க முடிகிறது. எனவே தேர்தல் ஆணையமும் கொஞ்சம் இன்னமும் மக்களுக்கான விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறோம். வாக்காளர்களும் அந்த ஏற்கனவே இருக்கிற மை ஓட்டர் ஹெல்ப்லைன் போன்ற ஆப்லாம் கூட டவுன்லோட் பண்ணி நம்ம பேர் வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ஆனா ஓட்டு போட முடியல. ஆனா மெயினா வந்து வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்தா மட்டும்தான் ஓட்டு போட முடியுன்றது மெயினான ரூல்ஸ். அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. அதை வரக்கூடிய காலங்களில் திருத்திக்கணும்ன்றத எதிர்பார்ப்போம். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.